வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டுசம் மேக்ஸ். நான் உங்க அப்துல். இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டரான உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் இதுல இருக்கக்கூடிய பயிற்சி 1.4ல 7th சம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த சம் எவ்வளவு ஈஸியா கத்துக்க போறோம்ன்றத வீடியோக்குள்ள பார்ப்போம். வாங்க. டுசம் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சம் ஈஸியா போகணும்னு நினைச்சீங்கன்னா அந்த சம்ல, அதாவது கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கான்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுக்கான ஆன்சரை ஈஸியா போட முடியும். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் இது இருபுற சார்பு ஆகுமா ஆகாதா, இது என்னது இருபுற சார்பு இருக்கா இல்லையா, இததான் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ணி கேட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் நம்ம சொல்லணும். இது இருபுற சார்பு ஆகுமா ஆகலையா எப்படி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம அது ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஆகுமா ஆகாதா அது ஒன்று ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல் சார்பு இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது இருபுற சார்பு ஆகும். அப்படி ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு வரலன்னா அப்புறம் இது இருபுற சார்பு கிடையாதுன்னு நம்ம சொல்லிட வேண்டியதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஆகுமா ஆகாதா அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எப்படி இது ஒன்றுக்கு ஒன்று சார்பு ஆகுமா ஆகாதா ஃபைண்ட் அவுட் பண்றதை பார்ப்போம். இதுல என்ன சொல்லிருக்காங்க, ஃபங்க்ஷன் என்ன சொல்லிருக்காங்க, ரிலேஷன் டு ரிலேஷன் சொல்லிருக்காங்க. இதுல f of x என்ன சொல்லிருக்காங்கன்னா 2x plus 1 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்திருக்கக்கூடிய கிவன். இதுல இருந்து தான் நம்ம இது ஒன்றுக்கு ஒன்று சார்பாகுமா ஆகாதா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒண்ணுமே இல்ல, வெரி சிம்பிள் தான். f of x என்ன சொல்லிருக்கான், 2x plus 1 சொல்லிருக்கான். அப்ப f of x1 என்னவா இருக்கும், x இருக்கிற இடத்துல x1 போட வேண்டியதான். அப்ப 2x1 plus 1 இதே ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் f of x2, x இருக்கிற x2 வந்தனால இந்த பக்கமும் ரைட் ஹேண்ட் சைட்லயும் x இருக்கிற இடத்துல x2 போட வேண்டியதான். இது ஈக்குவேஷன் 2. இப்ப இந்த ஈக்குவேஷன் 1ம் 2 ஈக்குவல்னா இது ஒன்றுக்கு ஒன்று சார்பாகும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா, ஈக்குவேஷன் 1ல என்ன சொல்லிருக்கான், அதான் f of x1 f of x2 ஈக்குவலான்னு பார்ப்போம். f of x1 என்னது 2x1 plus 1, இது 2x2 plus 1. இப்ப இந்த பக்கம் பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல 1 இருக்கா, பிளஸ் 1 சீக்வென்ட்க்கு இந்த பக்கம் போனா பிளஸ், அதாவது பிளஸ் 1 மைனஸ் 1 மாறும். நிறைய பேருக்கு செம்மைய மனப்பாடம் பண்ணி போடுறாங்கன்னா அதுக்கு காரணமே இதான், அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் தெரியாம இருக்கிறது தான். எந்த ஒரு இதுவும் சரி, எந்த ஒரு நம்பரும் சீக்வென்ட்க்கு இந்த பக்கம் போகும்போது அதுக்கு ஆப்போசிட்டா மாறும். இப்ப இது பிளஸ் ஆச்சுன்னா மைனஸா மாறும், இது மைனஸ் ஆச்சுன்னா சீக்வென்ட் இந்த பக்கம் போனுச்சுன்னா, அதான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது பிளஸ் ஆச்சுன்னா மைனஸா மாறும், மைனஸ் ஆச்சுன்னா பிளஸ்ஸா மாறும். அதே மாதிரி இதுக்கு பக்கத்துல உள்ள நம்பர் கூட மல்டிப்ளைல இருந்துச்சுன்னா டிவைடா மாறும், இல்ல டிவைட்ல இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளையா மாறும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இது பிளஸ்ஸா இருக்கு, இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸா மாறும். வேற என்ன இருக்குங்க, 2x1 மட்டும் இருக்கும். இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் வந்தா மைனஸ் 1 மாறும். எப்படி மாறுதுன்னு பாருங்க. இங்க இருக்க இந்த பிளஸ் 1 அப்படி இருக்கா, இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1 மாறும். பிளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆயிடும். இது என்ன இருக்கு, 2x1 2x2 மட்டும்தான் இருக்கு. இப்ப இதுல என்னன்னா, இந்த 2 இருக்குல்ல, 2 சீக்வென்ட்க்கு இந்த பக்கம் கொண்டு போறோம். இப்ப இது பக்கத்துல உள்ள நம்பர் கூட என்ன இருக்கு, மல்டிப்ளையா இருக்கு. அப்ப இந்த 2 சீக்வென்ட்க்கு இந்த பக்கம் போகும்போது டிவைட்ல மாறும், மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடா போகும். இந்த 2 தான் இப்ப இங்க வந்திருக்கு. இப்ப இந்த 2க்கு இந்த 2 கேன்சலா மாறும். இப்ப இதுல என்ன இருக்கு, x1 equal to x2. அப்ப x1 x2 அதாவது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல். அதனால இது ஒன்றுக்கு ஒன்று சார்பாகும் அப்படின்னு எடுத்து எழுத வேண்டியதான். ஒன்றுக்கு ஒன்று சார்பாகும். இதுக்கப்புறம் இது மேல் சார்பா இல்லையா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு தான் பார்ப்போம். இது ரெஃபரன்ஸ் சொல்லி ஃபீல் பண்ணீங்க, இதுக்கான ஃபுல் நோட்ஸ் உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கிடைக்கும். ஓகேவா? அதனால ஜஸ்ட் புரிஞ்சுட்டா போதும்.
இந்த சம்லையும் சரி இந்த எஃப் ஆஃப் எக்ஸை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றத நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். y is equivalent 2x plus 1. இதுல எக்ஸ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே ஒரு பக்கம் கொண்டு வந்துடும். அப்ப எக்ஸ் மட்டும் ஒரு சைடுல இருக்கா, இந்த y அப்படியே இருக்கும். எக்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வாங்க. இந்த பிளஸ் 1 இந்த பக்கம் இருக்கிறது -1 மாறும். இது 2 என்னவா இருக்கு, எக்ஸ் கூட மல்டிப்ளைல இருக்கு, அது டிவைட்ல வந்துடும். அப்ப x is equal y minus 1/2. இப்போ இதுல இருந்து இந்த y ஓட வேல்யூ வந்து 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போமா. y இருக்கிற இடத்துல 1 போடுவோம். x is equal 1 minus 1 divided by 2. 1 போச்சுன்னா என்ன ஆகும், 0 ஆகும். அதனால இது டோட்டலா 0 ஆயிடும். இப்ப y இருக்கிற இடத்துல -1 எடுத்துக்கிட்டோம்னு வைங்க. அப்ப x is equal என்ன இருக்கும், y இருக்கிற இடத்துல -1 divided by 2. சேம் சைன் வந்திருக்குல்ல. அப்ப என்ன பண்ணணும், ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணா 1 ஆட் பண்ணா 2 வரும். சேம் சைனா அப்படியே போட வேண்டியதான். divided by 2. 1 2s are 2. அப்ப என்ன வரும், x ஓட வேல்யூ வந்து -1 வரும். நெக்ஸ்ட் y ஓட வேல்யூ 2 ன்னு எடுக்கிறோம். அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், 2 minus 1/2. ஓகேவா. 2ல 1 போச்சுன்னா -1/2 ன்னு வரும். இது தேர்ட் வேல்யூ. இப்போ இதுல இருந்து நம்ம அம்புக்குறி வரைபடம் எப்படி போடுவோம்னா, x y x என்ன கிடைச்சிச்சு 0, அதுக்கப்புறம் -1 -1/2. அதே மாதிரி 0க்கு என்ன 1 -1 then 2. இப்ப இதுல இருந்து மதிப்பகத்துக்கு 300 இருக்கு, அதனால இது வந்து மேல் சார்பாக அமையும். ஓகேவா. இது மேல் சார்பாகும். ஏன்னா மதிப்பகத்துக்கான 300 வந்து இருக்கு. இப்ப 2க்கு சரி பாருங்க, -1/2 இருக்கு. அதே மாதிரி -1க்கு -1 இருக்கு, 1க்கு 0 இருக்கு. அதான் ஒவ்வொரு உறுப்புக்கும் வெவ்வேறு மதிப்பகம், வெவ்வேறு ஜோடி இருக்கிறதுனால இது வந்து என்னவாது மேல் சார்பாக இருக்கு. ஓகேவா. அப்ப இது வந்து என்னவா இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று சார்பாகவும் இருக்கு, மேல் சார்பாகவும் இருக்கு. இந்த ரெண்டு சார்பா இருந்துச்சுன்னா இது இருபுற சார்பாகும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரோமன்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து இருபுற சார்பு ஆகும் போட்டு வேண்டியதுதான். இருபுற சார்பு ஆகும். இப்படிதான் இது வந்து இருபுற சார்பு ஆகுமா ஆகாத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப செகண்ட் ரோமன் எப்படி போடணும்ன்றத பார்ப்போம். இந்த செகண்ட் ரோமன்ல பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் வந்து என்னது ரிலேஷன் டு ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. இதுல f of x வந்து 3 - 4x² சொல்லியிருக்காங்க. இதுலயும் சரி நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒன்றுக்கொன்று சார்பாகுமா ஆகாதா இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது மேல் சார்பாகுமா ஆகாதா, இது ரெண்டுமே சார்பு ஆச்சுன்னா இது வந்து இருபுற சார்பு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்ல வேண்டியதான். இப்போ இது ஒன்றுக்கொன்று சார்பு ஆகுமா ஆகாதான்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த x இருக்குல்ல, x ஓட மதிப்பை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப f of x என்னவா இருக்கும், அதாவது f of 1 x equal to 1 னா f of 1 என்னவா இருக்கும், 3 - 4 1 இருக்கிற இடத்துல, அதான் x இருக்கிற இடத்துல 1 போட்டுருவோம். 1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், அதே 1 தான் வரும். ஓகேவா. அப்ப 4 1s are 4, 4ல 3 போச்சுன்னா -1. அதுக்கப்புறம் x வந்து -1ன்னு எடுக்கிறோம். ஓகேவா. அப்ப f of -1 என்னவா இருக்கும்,
எக்ஸ் இருக்கிற இடத்துல -1 போட வேண்டியதான். சேம் அதே தான் வரும். ஏன்னா ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? -1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். 4 1s are 1. 1ல 3 போச்சுன்னா அதே -1. இப்ப x வந்து 2ன்னு எடுக்கிறோம். அப்ப f of 2 என்ன இருக்கும்? 3 - 4 x இருக்கிற இடத்துல 2ன்னு போடணும். 2 ஸ்கொயர் பண்ணா 2 2s are 4. 4 4s are 16 வரும். 16ல 3 போச்சுன்னா -13. ஓகேவா? 16ல 3 போச்சுன்னா -13. அதே மாதிரிதான் x வந்து -2ன்னு எடுத்துக்கிட்டா f of -2 என்னவா இருக்கும்னு பார்க்கணும். -4 3 -4 -2 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும்? +4 தான் வரும். ஓகேவா? 2 2s are 4. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். அதனால 4 தான் வரும். 4 கூட 4 மல்டிப்ளை பண்ணா 16 16 வரும். 4 நாள் 16. 16ல 3 போச்சுன்னா மீதி -13. இப்ப இதுல இருந்து நம்ம அம்புக்குறி வரைபடம் போடுவோமா? எதை வச்சு வரைபடம் போடணும்? அம்புக்குறி வரைபடம் x f of x x 1ன்னு எடுத்துக்கிட்டா xல என்ன எடுத்தோம்? x 1 -1 அதுக்கப்புறம் 2 -2 4 வேல்யூ எடுத்திருக்கோம். f of x ல என்ன வந்திருக்கு? -1 -13 -1 -13. இப்ப பாருங்க, இது ரெண்டுத்துக்குமே ஒரே தான் வந்திருக்கு. அதே மாதிரி இது ரெண்டுத்துக்குமே ஒரே தான் வந்திருக்கு. இதுல பாருங்க, மதிப்பகத்துக்கும் துணை மதிப்பகத்திலையும் இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ஒவ்வொரு உறுப்புக்கும் இணையான ஜோடி கிடையாது. ஓகேவா? அப்ப இது வந்து ஒன்றுக்கொன்று சார்பு இல்லை. ஒன்றுக்கொன்று சார்பு இல்லை. இத எடுத்து எழுதிருங்க. இதுக்கப்புறம் இது மேல் சார்பா இல்லையான்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த f of x y ன்னு எடுத்துக்கணும். 3 - 4x² ன்னு வரும். இப்போ x மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மத்த எல்லாத்தையுமே ரைட் சைடுல கொண்டு வரோம். ஓகேவா? அப்ப இந்த +3ன்றது -3ஆ மாறும். இது 4ன்றது இது கூட என்னவா இருக்கு? மல்டிப்ளைல இருக்கு. டிவைட்ல மாறும் x². ஓகேவா? இதுல வந்து நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா, இந்த மட்டும் அப்படி என்ன பண்றோம்னா சார்ஜ் மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்றோம். என்னது? இத மட்டும் என்ன பண்றோம்னா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம இந்த பிளஸ்ல இருக்கிறது நம்ம மைனஸா மாறும், மைனஸ்ல இருக்கிறது பிளஸ்ஸா மாறும். இங்க y மட்டும் தானே பிளஸ்ல இருக்கு, அது அப்படியே மைனஸா மாறிடும். +3 அதாவது -3 வந்து +3ஆ மாறும். -y இது வந்து என்ன மாறும்? +4ஆ மாறிடும். இதுல இருந்து x வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இந்த x² இருக்குல்ல, ஸ்கொயர் வந்து சீக்வெண்ட்க்கு இந்த பக்கம் போகும்போது ரூட்டா மாறிடும். அப்ப 3 - y/4. இப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும்? y = 1ன்னு எடுத்துக்கிறோம். y = 1ன்னு எடுத்துட்டா x ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 3 - y இருக்கிற இடத்துல 1 போடணும். /4 என்ன வரும்? 3ல 1 போச்சுன்னா 2/4. 1 2s are 2, 2 2s are 4. என்ன வரும்? √1/2. ஓகேவா? அதுக்கப்புறம் y வந்து 5ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப x என்னவா இருக்கும்? 3 - 5 /4. 5ல 3 போச்சுன்னா என்ன வரும்? -2. ஓகேவா? /4. 1 2s are 2, 2 2s are 4. √-1/2 வரும். ஓகேவா?
ஏன்னா மைனஸ் இருக்குல்ல, -1/2. இப்ப இங்க பாருங்க, இதுல வேல்யூ வந்து √-1/2. இது வந்து மெய்யெண்ணே கிடையாது. ஓகேவா, இது இருக்குல்ல √12 இருக்குல்ல, இது வந்து மெய்யெண் கிடையாது. அதனால இது வந்து மேல் சார்பு இல்லை. மேல் சார்பு இல்லை. therefore இந்த ஃபங்க்ஷன் வந்து இல்ல ஒன்றுக்கொன்று சார்பாவும் இல்ல, மேல் சார்பும் இல்ல. அதனால இது இருபுற சார்பு இல்லை. இருபுற சார்பு இல்லைன்னு போட வேண்டியதான். அவ்வளவுதான், இதுக்கான ஆன்சர் இவ்வளவுதான். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபுல் நோட்ஸ் வந்து வீடியோ எண்ட்ல கிடைக்கும். ஓகேவா, அடுத்த சம் இதோட எவ்வளவு ஈஸியா போட போறோன்றத பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய் பாய்.